கைஸ், ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஃபுல் பாடி ஹாக்கி அன்லாக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து போடுறீங்கல்ல, இது ஃபுல் பாடி ஹாக்கி கிடையாது, ஸ்டேஜ் 3க்கான ஹாக்கி, ஸ்டேஜ் 2ன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி ஃபுல் பாடி ஹாக்கி அன்லாக் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாக்கி வாங்கணும். ஹாக்கினா ஒன்றும் இல்லை, அவுரா தான் வாங்கணும். எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போய்க்கோங்க. இங்கே போயிட்டு இங்கே எபிலிட்டி மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து ஏர் ஜம்ப், ஆரா, ஃபிளாஷ் ஸ்டெப் இந்த மூணத்தையும் நீங்கள் கற்றுக்க முடிஞ்சா கற்றுக்கோங்க. ஆரா பார்த்தீங்கன்னா 25,000 ஓகேங்களா? அது டேரக்டா வந்து மெடல் டவுன், அதாவது மெடல் டவுன் தெரியுங்களா உங்களுக்கு கைஸ்? மெடல் டவுனுக்கு நீங்க டேரக்டா போயிருங்க. போய்கிட்டு ஒன்றும் கிடையாது, போய்கிட்டு ஒரே நிமிஷம் போய்க்கோங்க. போய்கிட்டு இந்த ப்ளூ கலர் வீடு இருக்கு, இந்த ப்ளூ கலர் ஹவுஸ், இந்த ஹவுஸ் கிட்ட போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு செகண்ட், ஒரு என்னடா இது, இந்த ஹவுஸ் கிட்ட போயிட்டு இங்க ஒரு வீடு இருக்கும் ஓகேங்களா? அது அந்த 3 வீட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 வீடு அது பக்கத்துல இங்க ஒரு இருக்கு கைஸ். இங்க போய்கிட்டு ஆரா எடிட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு ஸ்டேஜ் 0 ஆரா வந்து அளவுக்கு இருக்கும், ஸ்டேஜ் 0 ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டேஜ் 1 ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா என் கை அளவுக்கு இருக்கிறது ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 1 அப்படி என் கை பார்த்தீங்கன்னா இது, அதாவது ஷோல்டர் அளவுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ஓகேங்களா? ஸ்டேஜ் 2 ஓகேங்களா? ஸ்டேஜ் 2 வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டேஜ் 2 அதான் என்னோட ஆரம்பமாக இருக்கும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு கீழே கொஞ்சம் ரெட் கலர்ல தெரியுதா கைஸ், அது அளவுக்கு இருக்கும். ஸ்டேஜ் 4 வந்து என் பேண்ட், அதாவது என் முட்டி அளவுக்கு இருக்கும். ஸ்டேஜ் 5 வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். அதே ஸ்டேஜ் 3ல உங்களுக்கு வந்து ஹெட்டும் கவர் ஆயிரும். அந்த ரெட் கலர்ல இருக்குல்ல கைஸ், எனக்கு ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்டோட சேர்த்து ஹெட்டும் கவர் ஆயிரும். அவர் ஸ்டேஜ் 4ல வந்து அந்த முட்டி வரைக்கும் கவர் ஆகி ஸ்டேஜ் 5 உங்களுக்கு எல்லா ஆக்கியும் டைரக்டா விசிபிள் ஆயிரும் ஓகேங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம எங்க போகணும்னா டைரக்டா, அதாவது டைரக்டா என்னடாது என்னன்னு தெரியல, சும்மா பார்ப்போம். எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருங்க, எல்லாம் ஐட்டம் பண்ணும் போல, இதெல்லாம் எனக்கு வேணாண்டா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போறீங்கன்னா, நான் வந்து மெரைன் ஸ்டார்டருக்கு தான் போகிறேன் ஓகேங்களா? மெரைன் ஸ்டார்டர், அதாவது நீங்கள் மெரைன் ஸ்டார்டருக்கு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோஜியா யூசர் தெரியும், நான் லோஜியா யூசர் தெரியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா குயிக் ஃப்ரூட் வச்சிருக்கேன். எதுக்காகனா ஹாக்கி வந்து அவைலபிள் மெரைன் ஸ்டார்டர் தான் வந்துருக்கேன், நான் மறந்துடுங்க கொஞ்சம் இதுவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் குயிக் ஃப்ரூட் வச்சிருக்கேன். குயிக் ஃப்ரூட் நீங்கள் என்ன ஃப்ரூட் மட்டும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ராக்கெட், ஸ்ப்ரிங்கு, ஸ்பின்னு அந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப வீக்கான வெப்பன் எடுத்துக்கோங்க கைஸ். என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப வீக்குன்னா அந்த கட்டானா மட்டும்தான் ஓகேங்களா? அந்த கட்டானா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்க ஒருத்தவருக்கு நீங்க அடிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூசர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து இது இப்போ எனிமி உங்களை விட ரொம்ப கம்மியா லெவல் இருக்கு எனிமிக்கு வந்து அடிச்சா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது, அடி உழுகாது. பாத்தீங்கன்னா நான் வந்து 300 லெவல் இருக்கேன் ஓகேங்களா? இவன் என்னை விட ஒரு 380 லெவல் அந்த மாதிரி இருக்கான் ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நீங்க லோஜியா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க 300 லெவலும் அவன் அடிச்சா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இதுவே பாத்தீங்கன்னா அவன்கிட்ட ஆரா ஸ்கில் இருந்துச்சுன்னா அடிச்சா உங்களுக்கு அடிப்படும். ஆரா மட்டும் தான் வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் லோஜியா இவன் அடிக்கிறான், கொடுக்க உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா அப்படியே இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா வரிசையா அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி ஹாக்கி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வேணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேஜ் 2ல இருக்கேன் ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து ஃபுல் பாடி ஹாக்கி எனேபிள் பண்ணி
ஏதாச்சும் வெளியே தெரியுமா நீங்க அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க கைஸ். எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் போகும். இது நான் வந்து இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வந்து 2 பேர் அடிச்சு பண்ணிருக்கேன். நீங்க வந்து இதுக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ல டபுள் கீ இருக்கும். அதை வந்து அதுக்கு மேல வெயிட் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோ கிளிக்கர் வரும். இதே ஃபோன் யூஸரா இருந்தீங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் மோட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து எதுக்கு தள்ளுறேன்னு உங்களுக்கு காமிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2nd ஸ்டேஜா எனக்கு 12,000 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். இதே நீங்க ஸ்டேஜ் 3 யூஸரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 ஆர் 30,000 அந்த மாதிரி ஏற்படும். இது வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து 45,000 ஸ்டேஜ் 4. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 5க்கு 60,000. ஓகே, நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்கி வந்து அவைலபிள் ஆயிருக்கு, நல்லாவே ஆயிருக்கு. நீங்க வந்து கண்டினியூஸா அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து இவங்க நீங்க வந்து இங்க அடிச்சா அவன் பாட்டுக்கு அடிச்சு போயிருமா, ஒரு அடி அடிச்சிருக்கேன். அப்புறமா வந்து ஈஸியா வந்து அவங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே, மன்னிச்சிருக்கீங்க. நீங்க ஆர்சியை எனேபிள் பண்ணிட்டு தான் வந்து இவன்ட்ட வந்து அட்டாக் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? இவன்ட்ட இப்படி நீங்க வந்து அட்டாக் பண்ணி தான் நீங்க வந்து அப்படி சொன்ன நான் அடுத்து வெளியே சொல்லிட்டேன் மக்களே. பாத்தீங்களா? அதுதான் வந்து அதை நோக்கி ஓட சொன்னேன். வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஈஸியா அவங்கள வந்து அப்படியே நிற்பேன். ஓகேங்களா? வேற என்னடா அவ்வளவுதான் நண்பர்களே. இப்படி பண்ணி ஃபுல் பாடி எனேபிள் ஆகும். அப்புறம் வந்து ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் கைஸ். ட்ரைனிங் பண்ண உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்போ நீங்க வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு 25,000 காசு இருக்கு. நீங்க வந்து லெவல் 1ல இருந்தாலுமே பைரட் வில்லேஜ் போய் காசு நிறைய எடுத்து சேர்ந்துருக்கீங்க. ஏன்னா அங்கதான் வந்து நிறைய செஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஈஸியா இப்படின்னு பண்ணிட்டு இருங்க. இது பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஹிட்டுக்கு 1 பாயிண்டா ஈஸியா உங்களால ஏற முடியும். கைஸ், இங்க வந்து ஒரு பொண்ணு வர டிஸ்டர்ப் பண்ணுது நண்பர்களே. ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குன்னா எனக்கு வராது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஸ்டேஜ் 3 அன்லாக் பண்ணிட்டேன். நான் வந்து நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகாதீங்க நண்பர்களே. எவ்வளோ நேரம்னா ஒரு 6 மணி நேரம் ஆகும். நீங்கள் இதே 6 மணி நேரம் ஆயிரும் ஃபுல் பாடி ஆக்கி வராதுக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வரும் நண்பர்களே. ஓகேங்களா? ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க நான் சொன்ன அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து நீங்க நம்புங்க. இவ்வளவு நேரமா அதுங்க நான் நார்மலா ஈஸியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நண்பர்களே. ஈஸியா உங்களுக்கு வந்து இது ஆறா கிடைக்கும். 6 மணி நேரம் ரொம்ப டைமு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நான் ட்ரைனிங் பண்ணதான் எனக்கு வந்து ஸ்டேஜ் 2 அளவுக்கு வந்து ஆக்கி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணிருங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பை கைஸ், பை.